தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நம்ம செயல்படுறோம் பாத்தீங்களா, நம்மள மாதிரி ஒரு முட்டாள்தனமானவர்கள் யாரும் கிடையாது. இந்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் அதுதான். ஆதியாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரைக்கும் கர்த்தருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் வித்தியாசமாக கர்த்தர் அணுகுவார். பார்வோன் இடத்துல கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார், ஆனா இந்த இடத்துல எலியாவின் இடத்துல கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார்? மோசேயை வைத்து 10 வாதைகளை கொண்டு வந்து பார்வோனையும் எகிப்து தேசத்தை உண்டு இல்லைன்னு செய்த ஆண்டவர் இங்க ஆகாபினுடைய அந்த முதல் இன்சிடென்ட்ல சொல்றாரு, போய் ஒளிந்து கொள்ளுப்பா எலியா. ஏன் வாதையை கொண்டு வர முடியாதா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு? எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு? ஏன் இப்படி சொல்றாரு அப்படிங்கறத ஏன் எதற்கு என்று கேட்காமல் தேவ வார்த்தைக்கு எந்த தேவ பிள்ளை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான்? எலியாவுக்கு நல்லா தெரியும் தேவ வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. எலியாவுக்கு நல்லா தெரியும் நான் தவறு பண்ணல, ஆகாபு தான் தவறு பண்றான். எலியாவுக்கு நல்லா தெரியும் நான் தவறு பண்ணல, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தவறு பண்றார்கள். எலியாவுக்கு நல்லா தெரியும் நான் தேவனுடைய பிள்ளை, யெசபேல் பாகாலுடைய பிள்ளை, அவள் தான் ஒளிந்து கொள்ள வேண்டும், அவள் மீது தான் நியாய தீர்ப்பு வர வேண்டும், அவள் தான் உலகத்தை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் கேரி தாற்றங்கண்ட இடையிலே கொண்டு போய் என்ன சொல்றாரு? ஒளிந்து கொள்ள சொல்றார் அப்படின்னு கேள்வி கேட்டாரா? இல்ல. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆகாப் கீழ்ப்படியில, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியில, ஆசாரியர்கள் கீழ்ப்படியில, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கீழ்ப்படியில, யாக்கோபின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறவர்கள் கீழ்ப்படியில. அங்கு கீழ்ப்படிந்த ஒரே ஒருவன் யார் என்று சொன்னால் எலியா மாத்திரம் தான். அது ஆண்டவர் சொகுசான ஒரு இடத்துக்கு அனுப்பல, ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு அனுப்பல. பல மரங்கள் இருக்கிறது அங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சோலை, பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நல்ல ஒரு செழிப்புள்ள தோட்டத்துக்கு ஒன்று அனுப்புறேன் எலியா, சாப்பிட்டு சந்தோஷமா அப்படிலாம் அனுப்பல. தேவனுடைய வார்த்தை எப்படி வேணா வரலாம். ஒரு இடத்தை விட்டு நீங்க கடந்து போ, ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ள, ஒரு இடத்துக்கு போகாத, ஒரு இடத்துக்கு போ, ஒரு இடத்துல கீழ்ப்படி, ஒரு இடத்துக்கு கீழ்ப்படியாத, ஒருத்தர் சொல்ற வார்த்தைக்கு ஒப்பு கொடு, ஒரு வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காத, இப்படி பல வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை வரலாம். தேவ பிள்ளைகளுக்கு உண்டான வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, தேவ சத்தத்தை டிசைன் பண்றது, டிசைன் பண்ண பிரித்து ஆராய்வது. இன்னைக்கு நம்மளை சுத்தி ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதே. ஒரு வண்டி வாங்குறேன்னு முடிவு பண்ணிக்கும். உங்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு வண்டி வாங்க ஒரு விருப்பம், முதல்ல உங்க விருப்பம், ரெண்டாவது உங்க வீட்டுல ஒரு விருப்பம் வரும், அடுத்து உங்க நண்பர்கள் ஒரு விருப்பம் சொல்லுவாங்க, அப்ப உங்க உறவினர்கள் ஒரு விருப்பம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க கடைக்கு போய் ஒரு முடிவோட போவீங்க. அங்க 10 பேர் உட்காந்து இந்த வண்டி சரியில்லை, அந்த வண்டியை பாரு, அந்த வண்டி சரியில்லை, இந்த வண்டி பாரு, இந்த பிராண்ட் சரியில்லை, அந்த பிராண்ட் பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஆரம்பத்துல வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ண வண்டி என்ன, இப்ப என்ன வண்டியில வந்து நிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது, தேவனுடைய சத்தம் உங்களை நோக்கி வரும்போது, ஒரு காரியத்துல இப்படிப்பட்ட குழப்பமான வாதிகள் உங்க குடும்பத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போது, உங்களை சுற்றி என்ட்ரி ஆகும் போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதா இல்ல நம்மை சுற்றி உள்ள இவர்களுடைய வார்த்தையை கேட்பதா என்று சொல்லி